வயநாட்டில் மீண்டும் மரண பீதி. கனமழை கிளப்பிய மரண அச்சம். மீண்டும் மரண வலையில் வயநாடு. இந்தியாவையே அதிர வைத்த 2024 ஜூலை 30 நிகழ்ந்த அந்த கொடூர திருப்புமுனை மசாலா பொருட்களின் பூமி என்று அழைக்கப்படும் கேரளாவில் ஏற்பட்ட நிலச்சரிவால் வயநாட்டை விலாசம் இல்லாமல் ஆக்கியிருக்கு. இப்ப மிஞ்சி இருக்கும் வயநாட்டிற்கு விலாசத்தை தேடி கொடுக்கிறது அங்கு நாள்தோறும் பெய்யும் கனமழை. இதனால் அழியும் வயநாடு விலாசத்தை நம் ஜெம் தொலைக்காட்சி மூலம் பார்க்கலாம். 2024 ஜூலை 30 அதிகாலை கேரள மாநிலத்தின் வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவு இந்தியாவின் சமீப கால வரலாற்றில் மிக மோசமான இயற்கை பேரிடர்களில் ஒன்றாக மாறியது. சில நிமிடங்களில் முழு கிராமங்களே மண்ணுக்குள் புதைந்து போயினர். எங்கு நடந்தது, எப்படி நடந்தது, எத்தனை உயிரை நிலச்சரிவு குடித்தது என்பதை விரிவாக பார்க்கலாம். பேரிடர் முக்கியமாக மேம்பாடி ஊராட்சிக்குட்பட்ட முண்டக்கை, சூரல் மலை, வெள்ளகிரி மலை, அட்டமலை ஆகிய மலைகளில் ஏற்பட்டிருந்துச்சு. இந்த பகுதிகளில் தேயிலை, ஏலக்காய் தோட்ட தொழிலாளர்கள், பழங்குடியினர், ஏராளமான எளிய குடும்பங்கள் வசித்து வந்தாங்க. ஜூலை 29 இரவு முதல் வயநாடு முழுவதும் இடைவிடாமல் கனமழை கொட்டி தீர்த்திருந்துச்சு. அதிகாலை சுமார் 2:17 மணி அளவில் முதல் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா சில மணி நேர இடைவேளைக்கு அடுத்து பல முறை மண் பாறைகள், மரங்கள் சரிந்து விழுந்திருந்துச்சு. மழையில் நனைந்த நெல் மூட்டைகளை தார்பாய் போல் மூடுவது போல் அந்த மண் கிராமங்களை முழுவதுமாக போர்த்தி புதைத்து விட்டது. இந்த நிலச்சரிவுக்கு முக்கிய காரணமாக தென்மேற்கு பருவமழையால் பெய்த அதீத கனமழை அப்படின்னு சொல்லப்படுது. தொடர்ந்து கொட்டி தீர்த்த கனமழையால் மலைப்பகுதிகளில் மண் முழுவதுமாக ஈரப்பதத்தை உறிஞ்சி பலவீனம் அடைந்திருந்தது. இதனுடன் சுற்றுச்சூழல் பாதிப்புகள், கட்டுப்பாடற்ற வளர்ச்சி மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றத்தின் தாக்கமும் இந்த பேரிடருக்கு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு பல ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இந்த பேரிடரில் 400க்கும் மேற்பட்ட வீடுகளும் கடைகளும் மண்ணில் புதைந்திருந்துச்சு. சாலைகள், மின்கம்பங்கள், பாலங்கள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்திருந்துச்சு. குறிப்பாக சொல்ல போனால் முண்டக்கையை இணைத்த முக்கிய பாலம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதால மீட்பு பணிகளை மேற்கொள்வதில் மீட்பு குழுவினர் பெரும் சிரமத்தையும் எதிர்கொண்டிருந்தாங்க. முதல் சில நாட்களில் பல நூறு உடல்கள் மீட்கப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா காணாமல் போனவர்களில் பலர் சட்டப்படி உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டாங்க. மொத்தத்தில் 400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ பதிவுகள் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா வெளியான அரசு தகவல் காட்டுது. தேசிய பேரிடர் மீட்பு படை, இந்திய இராணுவம், இந்திய விமானப்படை, இந்திய கடற்படை, கேரள தீயணைப்பு மட்டும் இல்லாமல் மீட்பு படை, காவல்துறை, வனத்துறை மட்டும் இல்லாமல் 1000க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் மீட்பு பணியில் இறங்கினாங்க. மீட்பு பணிக்காக இராணுவம் அவசரமாக பெய்லி பாலம் அமைத்து ட்ரோன்கள், ரேடார் கருவிகள், மோப்ப நாய்கள், ஹெலிகாப்டர்கள் போன்றவற்றை பயன்படுத்தி இருந்தாங்க. தொடர்ந்து பெய்த மழை, சேரும் சகதியும் நிறைந்த நிலப்பரப்பு, உடைந்த சாலைகள், ஆறு மட்டும் இல்லாமல் வெள்ளப்பெருக்கு, தொடர்பு வசதிகள் துண்டிக்கப்பட்டது ஆகிய காரணங்களால மீட்பு பணிகள் பல நாட்களாக நீடித்துட்டு தான் இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பு முகாம்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டாங்க. உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகள் ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்துச்சு. வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு அரசு நிவாரணமும் அறிவித்திருந்துச்சு. இதுக்கப்புறமா பினராயி விஜயன் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் பார்வையிட்டிருக்காரு. அதுக்கு அடுத்தபடியாக நரேந்திர மோடி வயநாட்டிற்கு சென்று மீட்பு பணிகளை ஆய்வு செஞ்சார். பல மாநில அரசுகள், தன்னார்வ அமைப்புகள் மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் நிதி மற்றும் இல்லாமல் நிவாரண உதவிகளை வழங்கினாங்க. மலைப்பகுதிகளில் கட்டுமான கட்டுப்பாடுகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலச்சரிவு அபாய வரைபடங்கள் புதுப்பித்தல், முன்னெச்சரிக்கை அமைப்புகளை மேலும் வலுப்படுத்துதல், காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் அதிதீவிர மழைக்கு தயாராக இருப்பது போன்ற அம்சங்கள் குறித்து இந்த பேரிடர் பல முக்கிய கேள்விகளை எழுப்பியிருந்துச்சு.
வயநாடு நிலச்சரிவு இந்தியா முழுவதும் பெரும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்ப கடவுளின் சொந்த நாடு, தேங்காய்களின் நாடு அப்படின்னு அழைக்கப்படும் கேரளத்தின் வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் மேப்பாடி கல்லாடி இடையிலான சுரங்கப்பாதை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தான் இப்பகுதியில் பெய்த கனமழையால் கல்லாடி அருகே சுரங்கப்பாதை பணிகள் நடைபெறும் பகுதியில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டிருந்துச்சு. இதில் பணிக்காக கொண்டு வரப்பட்ட பல வாகனங்களும் தொழிலாளர்கள் உள்ளிட்ட சுமார் 15க்கும் மேற்பட்டோர் மண்ணில் புதைந்துள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகி இருந்துச்சு. தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால மாயமானவர்களை தேடும் பணிகளில் மந்த நிலை ஏற்பட்டிருக்கு. எனினும் தீயணைப்பு துறையினரும் அப்பகுதி பொதுமக்களும் இணைந்து மண்ணில் புதைந்தவர்களை மீட்கும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. இதுவரைக்கும் 2 தொழிலாளர்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில மேலும் மண்ணில் புதைந்தவர்களை மீட்கும் நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று தான் இருக்கு. நிலச்சரிவு காரணமாக முண்டக்கயம் சூரல்மலை சாலையில முற்றிலும் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருக்கு. ஆக இறைவன் அளித்த இயற்கை கொடையை அவனை பறித்து கொள்ள நினைக்கும் போது நாம் ஏதேனும் வேண்டுதலில் தடுக்க பார்க்க வேண்டுமே தவிர எனக்கென்ன அப்படின்னு இருந்து விடாமல் அனைவரும் ஒன்றிணைந்து உதவி புரிவோம் வாருங்கள். இது போன்ற இயற்கை அழிவிற்கு உயிரினங்கள் அழிவதை தடுக்க துணை புரியும் நம் ஜெம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள்.